அழகியல் மரபினுடைய தொடக்கமும் வளர்ச்சியும் பிற்காலத்திலே அணி இலக்கணங்களாக, யாப்பிலக்கணங்களாக, அலங்கார சாஸ்திரங்களாக அதிகமாக வந்திருக்கின்றன. எனவே எங்களுக்கு அறிவியலுக்கு ஒரு மரபு இருக்கிறது, அழகியலுக்கும் ஒரு மரபு இருக்கிறது. மூன்றாவதாக அற ஒழுக்க இயல் என்ற அம்சத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் நிச்சயமாக சொல்ல நான் விளங்கப்படுத்தவே தேவையில்லை. உலகத்தின் தலை சிறந்த நூலாக கருதப்படுகின்ற திருக்குறள் ஒன்று போதும் எங்களுக்குள்ளே அறமும் ஒழுக்கமும் எங்கள் மண்ணில் எவ்வாறு இருந்தது என்பதற்கு. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அடிப்படையிலே மையத்து வாழ்க்கையையும் மையத்தை கடந்த வாழ்க்கைக்குமான ஒரு தளத்தை வள்ளுவம் சொல்லுகின்றது. நாங்கள் வள்ளுவத்தை சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவோம், கற்பிக்கும் பொழுது வள்ளுவனுக்கு நான் பெருமைப்படவில்லை, வள்ளுவனை காப்பாற்றி வைத்திருக்கிற தமிழ் சமுதாயத்துக்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வள்ளுவனுடைய பெருமையிலே முக்கியமானது அவன் ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்தவன் என்பது. ஆளும் வர்க்கத்துக்கு முன்னாலே போய் என்று சொல்லுகின்றான், அதிக வரி போடுகின்ற மன்னனை பார்த்து சொல்லுகின்றான், நீ ஒரு வழிப்படை திருடன் என்று சொல்லுகின்றான். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குரலை அன்றைக்கு ஆளுகின்ற மன்னனோ சித்தேசனோ வாசித்திருந்தால் வள்ளுவர் உயிரோடு இருந்திருக்க முடியுமா? இன்னொரு குரல், இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகியற்றியான். உலகியற்றியான் என்பது உலகத்தை ஆளுகின்ற மன்னன். மன்னன் அழிந்து போகட்டும், இந்த ஊரிலே பிச்சை எடுத்து வாழ்வதற்கும் தேவை இருந்தால் மன்னனே அழிந்து போகட்டும் என்று சொன்னான் என்றால் இதை ஒரு மன்னன் கேட்டிருந்தால் என்ன நடக்கும்? எனவே அங்கே அறத்தினுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அங்கே அறம் வெளிப்படுகின்றது. சிறுமை கண்டு பொங்குதல் என்று சொல்லுகின்ற பாரதியினுடைய பிற்கால கருத்துக்கு மூலவேர் அங்கே இருக்கின்றது. இது அற ஒழுக்க அடிப்படையிலே வள்ளுவம் உலக பொதுமறையாக இருப்பதனுடைய அடிப்படை. இந்த மூன்றுக்கும் அப்பாலே அரசியல் என்று சொல்லப்படுகிற தத்துவம் எங்களுக்கு இருந்ததா? இந்திய மரபிலே அரசியல் என்று சொல்லப்படுகிறதுக்கு அடிப்படை தத்துவமாக அரசியலையும் பொருளையும் மையப்படுத்தி அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு நூல் இருந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், படித்திருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய சட்டத்துறையிலே கூட அதை பற்றி எடுத்து பார்த்திருப்பீர்கள். அர்த்த சாஸ்திரம் என்பது பொருள் நூல், அது அரசியலும் சொல்லுகின்ற நூல். அப்படி ஒரு நூல் தமிழில் இருக்கிறதா என்றால் எங்களுக்கு இலக்கணம் ஏற்படுத்தப்பட்ட நூல் இல்லை. ஆனால் வள்ளுவத்தினுடைய பொருளதிகாரம் எங்களுடைய அர்த்த சாஸ்திரம், எங்களுடைய அரசியல் நூல். படை, குடி, கூழ், அமைப்பு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் நேர் என்று சொல்லுகின்ற அந்த அர்த்த சாஸ்திர பொருளதிகாரம் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அரசியல் நூல். அப்ப இதை சொல்லுகின்ற வள்ளுவனுக்கு முன்னாலே ஒரு மாபெரும் அரசியல் தத்துவம் அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு ஒரு அரசியலும் பொருளியலும் அதோடு சேர்ந்த சமூகவியலும் உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் நாங்கள் மீமெய்யியல் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை இகழ்ந்த இறை கோட்பாடு தழுவிய அம்சங்களை பார்க்கிறோம். இந்த மெய்மெய்யலை பொறுத்தவரையிலே தமிழர் மத்தியிலே உங்களுக்கு தெரியும், தேவார, திருவாசகம், திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்கள், அவற்றின் சாராம்சமாக வெளிப்பட்ட சைவ சித்தாந்தம் மற்றும் ராமானுஜ வேதாந்தம் போன்ற தத்துவங்கள், சங்கரருடைய வேதாந்த தத்துவம், இப்படி ஒரு பெரிய மீமெய்யியல் பரப்பு, இயற்கைக்கு அப்பாலான பரம்பொருள் அல்லது இறைவன் பற்றிய கருத்தோட்டம் எங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு நான் உதாரணம் காட்ட வேண்டிய தேவையே இல்லை, அந்த தூரத்துக்கு அது பறந்தது. அதனாலதான் கன பேர் தத்துவம் என்ற உடனே வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் வைத்துக்கொண்டு தத்துவத்தை பற்றி பேச முற்படுகின்றார்கள். இந்த வேதாந்த சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற தேவார, திருவாசகம், திவ்யபிரபந்தம் என்று சொல்லப்படுற தத்துவங்கள், இவற்றுக்கு மேலாக இன்னும் ஒரு தத்துவம் இருக்கிறது, சித்தர் தத்துவம் என்றது. சித்தாந்தம் வேறு, வேதாந்தம் வேறு, சித்தர் தத்துவம் வேறு. சில பேருக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாமல் இருக்கலாம். சித்தர் தத்துவம் என்பது சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இன்னொரு தளத்திலே நின்று கொண்டு மக்கள் மத்தியிலே இருந்து உருவான ஒரு தத்துவம், மக்கள் நலன் காணுகிற தத்துவம்.
இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் கொண்டதாக ஒரு மிகப்பெரிய தத்துவ பரப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். தேவார திருவாசகங்கள் என்று சொல்லி துவங்கி மிகுந்த சாத்திரங்கள் போன்றவற்றை எல்லாம் கடந்து கடந்த நூற்றாண்டு இறுதியில் வாழ்ந்த, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கப்பகுதி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வாழ்ந்த வள்ளலாருடைய சமரச சன்மார்க்கம் வரையிலே ஒரு நீண்ட சமய தத்துவ வரலாறு எங்களுக்கு உண்டு. இவ்வளவும் பொதுவான விடயங்கள். இவையெல்லாம் தமிழர் மத்தியிலே இருக்கின்றன எங்களுக்கு தத்துவம் என்று சொல்லுவதற்கான அடிப்படைகள். இவற்றிலே நாங்கள் இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக கற்பித்த பொழுது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 1975ஆம் ஆண்டிலே இருந்து இந்து நாகரிகம் ஒரு தனி பாடப்பரப்பாக கற்பிக்கப்பட்டு வருகின்றது, கற்பித்து வருகின்றோம். அந்த கற்பிக்க வந்த காரணத்தாலே எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தன. அவற்றிலே ஒரு விஷயம் என்னென்றால், இந்த தத்துவங்கள் எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தவை. அனைத்து இந்திய தத்துவங்கள் என்று இவற்றை சொன்னாலும் கனவேர் தமிழர் தத்துவம் என்றால் சைவ சித்தாந்தம் என்று தான் நினைக்கின்றார்கள். வேதாந்தமும் தமிழர் தத்துவம் தான், ராமானுஜ வேதாந்தமும் தமிழர் தத்துவம் தான், மத்துவ வேதாந்தம் தென்னிந்தியாவுடைய தத்துவம் தான், சித்தர் தத்துவமும் தமிழ் சூழல் சார்ந்து உருவானதுதான். ராமானுஜ வேதாந்தம் தெரியும், உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தை சேர்ந்திருக்கிற சூழலுக்குள்ளே ராமானுஜர் அதை உருவாக்குகிறார். சங்கர வேதாந்தத்தை உருவாக்கியவர் தமிழ்நாட்டின் தென்கோடியைச் சேர்ந்தவர் சங்கரர். சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தவர்களாலே உருவாக்கப்பட்ட தத்துவம். எனவே இந்திய தத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரும் பரப்பு இந்த தமிழ் மண்ணில் அப்பொழுது கன்னடம் போன்ற மொழிகள் உருவாக தொடங்கி இருந்த காலத்திலே மத்துவ வேதாந்தம் அங்கே கர்நாடகத்திலே உருவாகின்றது. எனவே திராவிட பாரம்பரியம்தான் இந்த தத்துவங்களுக்கான மூல தளமாக இருந்தது என்பது வரலாற்று உண்மை. பலராலையும் திரும்ப திரும்ப எடுத்து பேசப்பட்டு வருகிற, கற்பிக்கப்பட்டு வருகிற விஷயங்கள். அது மட்டுமல்ல, இந்த பக்தி நெறி பற்றிய விடயத்திலே எங்களுக்கு மிக தெளிவான ஒரு ஆய்வு கட்டுரையை 1940களுக்கு முன்பு நினைக்கின்றேன் விபுலானந்தர் எழுதியிருக்கின்றார். தென்னாட்டில் உருவான பக்தி நெறி வடநாட்டில் பரவிய முறைமை என்று. வட இந்தியாவிலே ஒரு பக்தி நெறி பரவி இருக்கிறது. 12ஆம் 13ஆம் 14ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளிலே மீராபாய் போன்றவர்கள் எல்லாரும், சைதன்ய இயக்கம் வங்காளத்திலே வருகிறது, மீராபாய் போன்றவர்கள் வருகிறார்கள், கபீர்தாசர் போன்றவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் 15, 16, 17, 18. அந்த தத்துவத்தினுடைய வேரை தேடிக்கொண்டு போனால் அது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமானுஜரிலே வந்து குதிக்கிறது. ராமானுஜருடைய மாணவ பரம்பரையிலே வந்தவர்கள் தான் அந்த தத்துவத்தை வட இந்தியாவிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். எனவே பக்தி நெறி இந்த மண்ணில் உருவாகி வடக்கு நோக்கி பாய்ந்த ஒரு பேரார். இவ்வளவும் எங்களுடைய தத்துவ வரலாற்று காட்டுகின்ற உண்மைகள். எனவே தமிழ் மொழி என்பது சாதாரணமான இலக்கிய இலக்கணங்களை கூறுகின்ற மொழியாக மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக வாழ்க்கை பற்றிய ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் தத்துவம் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டு மரபைத்தான் எங்களுக்கு காட்டுகிறது. தத்துவ உலகில் தமிழ் என்று சொன்னால் இந்த அம்சங்களைத்தான் இங்கே நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். சரி, அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப அன்னை காலத்தில் வந்த தத்துவங்களை பற்றி நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? குறிப்பாக பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கை, அதற்கு பிறகு வந்த மார்க்சிய பார்வை, இன்றைக்கு வந்திருக்கிற பின் நவீனத்துவம் போன்ற சிந்தனைகள், இவ்வளவுக்கும் ஆன அடிப்படைகளை பார்த்தால் இந்த பகுத்தறிவுவாதம்